இலங்கையில ஒரு புதிய நடைமுறை அறிமுகமாகி இருக்கிறது. ஜனவரி 5ஆம் திகதி முதல் 2026 இந்த நாளிலிருந்து அறிமுகமாகி இருக்கிறது. இனிமேல் வாகனம் புதுசாக யாராவது வாங்குறீங்களாக இருந்தா, இது கட்டாயமாக தேவைப்படும் டின் நம்பர். அதாவது டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இனி வாகனம் வாங்குற எல்லாருக்கும் தேவை. ஒருத்தர் ஒருவருடைய பேர்ல வாகனத்தை பதிவு செய்ய போறாருன்னு சொன்னா, இந்த டின் நம்பர், டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கட்டாயமாக தேவை அப்படின்றத மோட்டார் வாகன திணைக்களம் இன்று அறிவிச்சிருக்காங்க. இதுல சொல்ல போற முக்கியமான விஷயம்னு சொன்னா, புதுசா வாகனம் வாங்குறவங்க மட்டுமில்ல, ஒரு வாகனத்தை பழைய வாகனத்தை வாங்குறனாலும் கூட இந்த டின் நம்பர் வேண்டும். நம்மளுடைய ஐடென்டி கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இந்த டின் நம்பர் கட்டாயமாக தேவை. இல்லைண்டா இந்த வாகனத்தை உங்களுடைய பேர்ல பதிவு செய்ய முடியாது என்றது இப்போ வந்திருக்கிற புதிய நடைமுறையாக இருக்கிறது. இந்த டின் நம்பர் எதற்காக சொன்னா, நீங்க டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா, உங்களுடைய காசு எங்கிருந்து வந்திருக்கு, இந்த வாகனம் வாங்குற இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையை கொண்டு இதை அறிந்து கொள்றதுக்காக, அதாவது வெளிப்படைத்தன்மையாக இது இருக்கணுன்றதுக்காக இந்த டின் நம்பர் அறிமுகமாகிறது. ஏற்கனவே இந்த டின் நம்பர் இருந்தா தான் நாம வாகனம் வாங்கலாம், பல விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி போன வருஷத்தில் சொல்லப்பட்டாலும் நிறைய சிஸ்டம் அப்டேட் பண்ணாம இருந்தது. இப்ப நிறைய சிஸ்டம் எல்லாம் அப்டேட் ஆகியிருக்கு. அதன் காரணமாக இந்த வருஷத்திலிருந்து இந்த டின் நம்பர் நடைமுறையை அமலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை மூலமா நம்ம என்னென்ன வகையில் நமக்கு வருமானம் வந்தது, இந்த கார் வாங்குறதுக்கான காசுங்கிறது என்றது எல்லாமே அறியக்கூடியதாக இருக்கும். இதுல எல்லா வாகனங்களுக்கும் இல்லை, பல வாகனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் வாங்குறவங்களுக்கு டின் நம்பர் தேவையில்லை, நம்முடைய ஐடென்டி கார்டு நம்பர்லேயே நம்முடைய பேர்லேயே அதை பதிவு செய்யலாம். அதே போல முச்சக்கர வண்டி, த்ரீவீல் ஆட்டோக்கள் வாங்குறவங்களுக்கும் இந்த டின் நம்பர் தேவைப்படாது. உழவு இயந்திரம், டிராக்டர்கள், இந்த மாதிரி அதாவது லே மாஸ்டர் சின்ன அந்த டிராக்டர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாகனங்களுக்கு இது இல்லை. மற்ற எல்லா வாகனம், வேனாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, லொரியாக இருந்தாலும் சரி, எல்லா பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா வாகனங்களுக்கும் இந்த டின் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த டின் நம்பரை நீங்கள் பெற இல்லை, இன்னும் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பல வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். இது இறைவரி திணைக்களத்துக்கு சென்று கூட நீங்கள் நேரடியாக இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணையதளத்திலும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டின் நம்பர் இருந்தால் தான் ஆண்டு லைசனை கூட நாங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த சிஸ்டம் அப்டேட் ஆகாமல் இருந்தபடியாக அதெல்லாம் கொண்டு வரல. இப்போ வாகனம் வாங்கி பதிவு செய்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த வருஷத்தினுடைய நடுப்பகுதிக்குள்ளேயோ அல்லது முடியறதுக்கிடையோ நாம் இனி வாகனங்களுடைய ஆண்டு லைசனை ரினியூவல் பண்ணுறா கூட இந்த டின் நம்பர் வேண்டும். நாங்கள் சரியாக டாக்ஸ் கட்டியிருக்கோமா என்று சரி பார்த்து அதெல்லாம் நடந்திருந்தால் மாத்திரம்தான் இனி வருகின்ற காலத்தில் ஆண்டு லைசன் ரினியூவல் பண்ணப்படும். அதுவும் கூட ஏற்கனவே பேசப்பட்டது, இன்னும் அது அமுல்ல இல்லை, ஆனால் விரைவில் அதுவும் அமுல்ல வரும். எனவே இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்களில் பதிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்கள் இருந்தானே, இந்த வாகனங்களுக்கு இலக்கத்தகடுகள் இல்லை. இலங்கையில இப்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் வாகனங்கள் இலக்கத்தகடுகள் இல்லாம, அதாவது மோட்டார் வாகன திணைக்களத்திட்ட வழங்கப்படாத, அவங்ககிட்ட இருந்து பெறப்படாத, தாங்களே உருவாக்கி தாங்களே டிசைன் பண்ணி கொழுவி கொண்டு ஓடக்கூடிய இலக்கத்தகடுகளோட நாட்டில் 2 லட்சம் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த இலக்கத்தகடுகளை தயாரிப்பதற்காக ஒரு நிறுவனத்துக்கான ஒப்பந்தம் இந்த கிழமையில நடக்க போகுது. அதுக்கு பிறகு மிக விரைவாக புதிதாக பதிகின்ற வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் மட்டுமில்லாம ஏற்கனவே கொடுக்க இருக்கிற 2 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகளும் புதிதாக வழங்க போறாங்க. இந்த வழங்க போற புதிய வாகன இலக்கத்தகடுகள்ல 6 முக்கியமான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல 6 முக்கியமான அம்சங்கள்ல பல விடயங்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை விளங்கக்கூடிய மாதிரி சொன்னா, இலக்கத்தகடு ஸ்கேன், அதாவது ஒரு போனை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அது போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்கேன்ல அந்த இலக்கத்தகடில் இருக்க விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்க எங்க எப்போ வாகனம் வாங்கினீங்க, டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா, அல்லது ஆண்டு லைசன்ஸ் கட்டியிருக்கீங்களா, நீங்க இப்ப இந்த பேர்ல இருக்கு, எப்ப வாங்கப்பட்டது, இந்த வாகனத்துடைய அத்தனை விடயங்களும் அந்த ஒரே இலக்கத்தகடிலிருந்து எடுக்கக்கூடிய அளவிலான நிகழ்ச்சி நிரல்கள் இதுல தயார்படுத்தப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அளவாக குறிப்பா வெளிநாடுகளில் இருக்கிற அந்த தொழில்நுட்பம் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான காரணம், போலி வாகன இலக்கத்தகடுகளை முற்றாக நீக்குவதற்காக அல்லது முற்றாக இல்லாமல் செய்வதற்கான ஒரு நடைமுறையாக இது இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் புதிதாக வழங்க போற இலக்கத்தகடுகளில் இந்த அம்சங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட போகுது. எனவே இது ஒரு இலக்கத்தகடு ஆகியிருக்க போறதில்ல, அந்த வாகனத்துடைய வரலாறு, அந்த வாகனத்துடைய உரிமையாளருடைய வரலாறு, அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தால் ஏற்பட்டிருக்கின்ற அசௌகரியங்கள், இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடந்தா அந்த மாதிரியான விஷயங்கள், விதிமீறல்கள், இது எல்லாமே இந்த இலக்கத்தகடிலேயே பதிவு செய்யப்படும். உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை, இந்த வாகனத்தினுடைய நம்பர் தகடை பார்த்து போலீசாருக்கு கண்டுபிடிக்க முடியும். இது எங்கெங்க என்னென்ன பிழை விட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் நடந்திருக்கு இந்த வாகனத்தால் அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குன்ற பலதரப்பட்ட பெரிய அம்சங்கள் எல்லாமே வரப்போற வாகன இலக்கத்தகடுகள்லையும் இருக்க போகுது. 2026ஆம் ஆண்டுல
மிக வசதியாக, அமைதியாக, ஓய்வு பெற்றவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக அல்லது இருக்கின்ற நாடுகளுடைய மிக முக்கியமான நாடுகள்ல பட்டியல்ல இலங்கையும் இருக்கு. பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு சஞ்சிகை இந்த தகவலை அவங்களுடைய ஆய்வின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இலங்கை மிக குறைந்த செலவுல வாழக்கூடிய ஒரு நாடு. அதுவும் அமைதியாகவும் எல்லா வசதிகளையும் கொண்டு வாழக்கூடிய ஒரு நாடு. ஓய்வு பெற்றவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு. பல இடங்கள் அதாவது பல பொருட்களை மிக குறைவாக வாங்கக்கூடிய நாடு. பொது போக்குவரத்தை குறைந்த செலவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு என்ற பலதரப்பட்ட கணிப்புகளின் மூலமாக இந்த தரவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தம்பதியினர் வாழக்கூடிய செலவாக 2200 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிச்சிருக்காங்க. பெரிய தொகை தான். கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயில் 6,70,000 கிட்ட வரும். 6,70,000 வரும். ஒரு தம்பதியினர் 2 பேர் வாழக்கூடிய தொகையாக அவங்க கணிச்சிருக்காங்க. இது பெரிய தொகைன்னு சொல்லலாம். ஆனா இலங்கையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு நம்ம கடந்த வருஷத்துல பார்த்தோம். ஒரு குடும்பம், அதாவது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஆடுறதுக்கு 16,000 போதும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதை இதை போட்டு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த சஞ்சிகை வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, இலங்கையில எல்லாமே இப்போ எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஆனா மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவா இருக்கு. அதனால இந்த 2200 டாலர்ன்றது ஒரு தம்பதியினருக்கு போதுமானதாக இருக்கு. இது பெரிய பெரிய நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள் அல்லது இன்னும் பல நாடுகள் இருக்கு, முக்கியமான நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகள். அங்கெல்லாம் இப்படி இந்த தொகையில வாழவே இயலாது. அந்த தொகையில வாழுகின்ற அளவை பார்க்கும்போது இலங்கையில வாழ்ற இந்த 2200 டாலரை கொண்டு அந்த நாட்டில் வாழ்றாருன்னா அதே தம்பதியினர் கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க டாலர்களை தாண்டும் அப்படின்னு மாதிரி அவங்க கணக்கிட்டு இருக்காங்க. எனவே அப்படி பார்க்கும்போது இலங்கை அப்படின்றது குறைந்த செலவில் வாழக்கூடிய நாடுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க வாழ்ந்தா தான் தெரியும், இங்கேயே உழைச்சி இங்கேயே வாழ்ந்தா தான் தெரியும் இங்க இருக்கிற விலைவாசி எப்படி உயரத்துல இருக்கு, மக்களுடைய வருமானத்துக்கு இந்த விலைவாசிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது. எனவே இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழுக்களால் இந்த மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம்னு சொன்னா, கடந்த காலங்களில் நடக்கின்ற பாதாள உலகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் இதெல்லாமே பெரிய அளவாக இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையாக மாறியிருக்கு. அதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மரண அச்சுறுத்தல் நேரடியாக விடுக்கப்பட்டிருப்பதாகவும், சபாநாயகரிடம் இது முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும், 10 பேருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் சொல்லும் போது போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் அதிகமான மரண அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதுல சுங்கம், விமான நிலைய தொடர்பான அதிகாரிகளுக்கும் இந்த அச்சுறுத்தல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கும் 50க்கும் அதிகமான அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக மிகப்பெரிய அளவாக இந்த விடயம் இப்பொழுது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த அரசு அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கான துப்பாக்கிகளும் வழங்குறதுக்கும் பாதுகாப்பும் வழங்குறதுக்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் மாறி இருக்கு. இதுல இன்னொரு செய்தி, கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பல விமர்சனங்கள் கல்வி அமைச்சர் மீதும் பிரதமர் மீதும் வைக்கப்படுது. இதை தாண்டி இன்னொரு புதிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த கல்வி சீர்திருத்த புத்தகங்கள்ல உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அந்த QR கோடாக இருக்கட்டும், வெப் இணையதள லிங்க்குகளாக இருக்கட்டும், இது அத்தனையுமே நீக்கப்பட்டிருக்கிறது. இனி கொடுக்க போற புத்தகங்கள் அது இருக்காது. எனவே இதெல்லாமே இப்ப நீக்கப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் இதுல மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல எதிர்ப்புகள் இதுல இருப்பதன் காரணமாக இதை எப்படி கொண்டு நடத்துறதுன்றதுல அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை உருவாக்கி இருக்கிறது. இதுல ஜனாதிபதி அல்லது பிரதமர் பக்கமாக சொல்லப்படுற விஷயம் சொன்னா, கல்வி சீர்திருத்தம் என்றது அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை, இது கண்டிப்பாக நடக்கும், இதுல எந்த மாற்றமும் இருக்க போதில்லை, இதுல இருந்து பின்வாங்க போறதில்லை அப்படின்றதையும் ஜனாதிபதி நேற்றைய நாளில் ஒரு உரையிலே கூட சொல்லியிருந்தார். அதோட மட்டுமில்லாம இது பிரதமருடைய உரையிலையும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக கடந்த நாட்களில் பலதரப்பட்ட அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பாராளுமன்றத்தில் போதைப்பொருள் பாவனை, குறிப்பா போதைப்பொருள் சிகரெட் பாவனை உள்ள அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் அங்கிருந்தால் அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சபாநாயகர் குறிப்பிட்டிருக்காரு. பாராளுமன்ற குழுவுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. அங்கிருந்தான் எல்லா தீர்மானமும் எடுக்கப்படுது. இங்கேயே அது பாவிக்கிறவங்க இருந்தால் அது அவ்வளவு நல்லா இருக்காது. அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. கடந்த 24 மணித்தியாலத்தில்
30,000க்கும் அதிகமானவங்க வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க போலீசாரால. இந்த சோதனை நடவடிக்கையில 679 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல பெரிய ஒரு ஆச்சரியமான கவலைக்குரிய விஷயம்னு சொன்னா, இதுல 507 பேர் மது போதையில வாகனம் ஓடினவங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதுலயும் அதிகமானவங்க போதைப்பொருள் பாவனையோடு வாகனங்கள் ஓடியிருக்காங்க. இந்த போதைப்பொருளை பாவிச்சு இவங்க வாகனம் ஓடுறாங்க அல்லது வேறு ஒரு போதைப்பொருள் பாவனையாளர் இந்த சாரதி அப்படின்றத அடையாளம் காண்றதுக்கான நடவடிக்கைகளும் அதுக்கான பரிசோதனைகளும் வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ மது போதையில் போறவங்க அந்த பலூன் கொண்டு வந்திருக்காங்க, அதை ஊதும் போது தெரியும். ஆனால் இவர் வந்து இந்த போதைப்பொருள் பாவிச்சிருக்காருன்றத அடையாளம் காண்றதுக்கான நடவடிக்கைகளை மிக விரைவில் கொண்டு வர போகிறாங்க. இதில் இன்னும் ஒரு பயங்கரமான செய்தி என்ன சொன்னால், இந்த 9 நாளில் இந்த வருஷம் தொடங்கி ஜனவரி 9ஆம் தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள்ள மட்டும் 2420 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இந்த மழை காரணமாக தேங்கி நின்ற வெள்ள நீர் காரணமாக இந்த டெங்கு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதிகமாகவே கொழும்பு, அடுத்த பகுதி வந்து கம்பஹா. எனவே நாட்டின் பல பிரதேசங்களில் இந்த டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் நாளுக்கு நாள் பதிவாகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல பார்க்கலாம்.